அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குருக்கள் வழிபாடு. குருக்கள் மகான்கள், ராகவேந்தர், பாபா அல்லது நவகிரகத்தில் உள்ள குரு, ஏதாவது உங்களுக்கு பிடித்த குரு வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். அஷ்டமத்தில் சனி விலகிறது, அதோட வேறு என்ன வர வேண்டும்? முதுகு, சளி, அலர்ஜி, கால்சியம் தட்டுப்பாடு, அதனால் பாதிப்புகள் சிறிது பார்த்துக்க வேண்டும். எலும்புகள் ரிலேட்டடாக எதிரிகள் விஷயம் பிரச்சனைகள் தீரும். பழைய கடன்கள் எல்லாம் செட்டில் ஆகும். அதெல்லாம் மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து தான் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பங்குனி மாதம் ஆரம்பித்தவுடன் விசேஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பங்குனி மாதம் வரைக்கும் கொஞ்சம் 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்து கொண்டு இருப்பது நன்மை தரும். ஆனால் சுபகாரியங்கள் எல்லாம் சித்திரைக்குள்ளாகவே பண்ணிக்கொள்ளலாம். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். அந்த செல்வாக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும். கண்டிப்பாக வழக்கு போன்ற விஷயம் உங்களுக்கு தான் ஃபேவரல் ஆகும். அதே போல் கண்டிப்பாக கூடா நட்பு கேடு விளையும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. 10ல் இருக்கக்கூடிய ராகு பதவிகளில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ப்ரமோஷனை கொடுப்பார். அதாவது மற்றவர்கள் மெச்சக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதெல்லாம் ஆச்சரியத்தில் இருக்கும். விரயங்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் காணப்படும். அதனால் முதலீடுகள் செய்கின்ற சமயத்தில் ஆவேசப்பட்டு செய்யாமல் இருப்பது நன்மை மிதுனத்திற்கு.